வணக்கம். நேத்து மார்க்கெட் க்ளோஸ் டு 62 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ப்ரீமியமில் தான் இருக்குது. அரௌண்ட் 38 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. மோர் ஆர்லெஸ் ஃப்ளாட்டிஷாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 148 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு வித் 116 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் நெகட்டிவ் நிலையில் வரல. ஒன்று. ரெண்டாவது, நேற்று இன்ட்ரா டே ஸ்விங் வந்து தார்மாராக இருந்துச்சு. எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 500 பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருந்துச்சு. நிஃப்டி தோ பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு, தோ அந்த இம்பார்ட்டன்ட் லெவலில் போய் க்ளோஸ் ஆச்சு. பட் ஞாபகம் வச்சுங்க, மேலே போக 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 ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஊரே நம்பிட்டு இருக்கு தட் மார்க்கெட் கீழே உழுவும், ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ எங்கேயோ வந்து யாருக்கோ ட்ராப் விரிச்சிட்டு இருக்கு. இதை வந்து ரெண்டு விதமாக வந்து பேசிக்கிறாங்க. புல்ஸ், அதாவது யார் யாரெல்லாம் கால்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் பாசிட்டிவாக யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ட்ராப் விரிச்சிட்டு இருக்காங்கன்றது. எது கண்ணுக்கு தெரியுதோ அது உண்மை கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மனசில் வச்சிங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஒரு பெரிய மூவ்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அந்த ட்ராப்ல போய் மாட்டிக்காதீங்க. இப்போதைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் கிடையாது. நீங்கள் பை பண்ணுங்க, பண்ணாத போங்க, அதை பற்றி கவலைப்பட. பட் ஷார்ட் பண்ணி ட்ராப் ஆகிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டியும் 116 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. நான் சொல்கிறது வந்து மார்க்கெட் ப்ரீமியமில் தான் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,600 தான் ஹையஸ்ட் கால் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எடுத்து பாருங்களேன், நேற்று வரைக்கும் 22,000 தான் ஹையஸ்ட் கால் இருந்துச்சு. நேற்று ஒரு ஜர்க் வந்தோடனே தள்ளி போய் எழுதியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு அடுத்தபடியாக 22,200 வந்து ஹையஸ்ட் கால் இருக்குது. இந்த 22,200 இருக்கிற கால் வந்து மோஸ்ட் லைக்லி ஸ்ட்ராடல்காக இருக்கும். ஏன்னு சொன்னால் போத் கால் அண்ட் புட் ரெண்டுமே வித்திருப்பாங்க. ஸோ தட் மார்க்கெட் அப்படியே இருந்து டைம் டிகே ஆச்சுன்னா ரெண்டு ப்ரீமியமும் சாப்பிட முடியும். ஒன்று. ரெண்டாவது, ரெண்டுமே விற்கும் போதும் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் வந்து உங்களுக்கு ரெண்டுமே விற்கும் போதும் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், எந்த சைடில் போனாலும், அதாவது ஒரு சின்ன மூவ் தான், மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், இது மாதிரி ஒர்க் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லலாம். மார்ஜின் ஃபண்டிங் கம்மியாக தேவை இருக்கும். நீங்கள் வந்து கால் விற்கிற காஸ்ட்லேயே வந்து புட்டியும் விற்றுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் 22,200 வந்து ஹையஸ்ட் கால் விற்றுருக்கு. ஸோ அங்கே போய் மாட்டிக்காதீங்க. புட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,000 ஹையஸ்ட் புட்டும், செகண்ட் ஹையஸ்ட் புட்டும் வந்து 22,100 எழுதியிருக்கிறாங்க. ஸோ எடுத்து பாருங்களேன், குஷன் வந்து அப்படி செவரு பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நடுப்புற இருக்கிற ரேஞ்ச் வந்து வெறும் 100 பாயிண்ட்ஸ் தான். மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் என்ன? 22,160. புட்டு எங்க எழுதியிருக்கிறாங்க? 22,100. அடுத்த புட் கால் எங்க எழுதியிருக்காங்க? 22,200. ஸோ சாண்ட்விச், கீழே 40-50 பாயிண்ட், மேலே 40-50 பாயிண்ட். ஸோ டெஃபினட்டா வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சை உடைச்சிச்சுன்னு சொன்னால் பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,000 ஹையஸ்ட் காலும் அண்ட் 46,000 ஹையஸ்ட் புட்டும். அந்த 1000 பாயிண்ட் ரேஞ்சில் தான் இருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது முந்தா நேற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா 450 இருந்துச்சு, 46,450 இருந்துச்சு. நேற்று 46,650 போயிருக்கு. ஸோ அந்த அந்த ஒரு சின்ன மூவ்ல தான் மேலே கொடுத்துருக்கு. வேற கால் அண்ட் புட் அதே ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இதை சாப்பிட்றதுல தான் ஐடியாவாக இருக்கும். மோஸ்ட் லைக்லி அடுத்த 2 நாள் மேபி இந்த ரேஞ்சில் வச்சு தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ், வாஷிங்டன் டேனால அது வந்து க்ளோஸில் இருந்துச்சு, ஹாலிடேல இருந்துச்சு. எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. அது ஃபியூச்சர்ஸும் சரி, கமாடிட்டிஸ்லையும் சரி. இன்னைக்கு காலையில் வந்து அது எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ரைட், ஃப்ரைடே அன்னைக்கும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு, இன்னைக்கும் ஃபியூச்சர்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. கமாடிட்டி ஒரு டைரக்ஷன் தெரியாத வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ப்ராபப்ளி மத்தியானத்துக்கு மேலே வந்து அதுக்கான டைரக்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, கிஃப்ட் நிஃப்டி ரைட் நவ் -44 வித்துட்டு இருக்கு. ரைட், நான் சொல்றது வந்து -44 பாயிண்ட்ஸ் இதே லெவல்ல தான் இருக்கு. அந்த நேற்று நம்ம நிஃப்டி க்ளோஸ் ஆன லெவல்ல தான் இருக்கு. ஸோ பேசிக்கலி அது வந்து ஒரு டைரக்ஷனுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேசுறதுக்கு எதுவும் ஜாஸ்தி கிடையாது. டெக்ஸான் சூப்பர் டூப்பர் பாசிட்டிவா இருக்கு. டெக்ஸான்ல வந்து நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, சைனால இருக்கிற டாப் செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங்
டெக்ஸானோட டைப்போட இவங்க வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்றது. ஸோ இது வந்து இன்னைக்கு ஊரில் யார் வந்தாலும் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தோன்னா ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அது மாதிரி வாங்கிட்டு போகிறாங்களே, அதே மாதிரி தான் சைனால இருந்து ஆகட்டும் இல்லை உலகத்தில் எங்கேருந்து வந்தாலும் ஃபர்ஸ்ட் டெக்ஸானை போய் பார்க்குறாங்க. சரியா? ஸோ அது மாதிரி போய் பார்த்து அது மாதிரி தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் ஃபாக்ஸ்காம் இருக்கு. இப்போ ஆஃப் லேட் வந்து டாடா உள்ள பெரிய லெவலில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, டெக்ஸானை வந்து அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு மறந்துடலாம். ஸ்விங் ட்ரேடிங்ன்றது கூட வேணாம், போட்டுட்டு அது பாட்டுக்கு மறந்துடலாம். மாதம் மாதம் ஏதாச்சும் இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் அது கட்டிட்டு போனாலும் நல்லா இருக்கும். டெக்ஸான் வந்து நேற்று வந்து லாங் பில்டப் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோவும் லாங் பில்டப் ஆயிருக்கு. பயோகான், மெட்ரோ பிளஸ். ஷார்ட் பில்டப்ல வந்து லூபின், எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, பாட்டா இந்தியா, இவங்க எல்லாருமே வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து லாங்ன்றது பை சைடில் போகலாம், ஷார்ட்ன்றது ஷார்ட் சைடில் போகலாம். மீண்டும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களோட ரிசர்ச் பண்ணுங்க. ஒன்று நல்ல ஒரு அட்வைசரை பார்த்து டிசைட் பண்ணிட்டு அதுக்குமா மார்க்கெட்டில் பணம் போடுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நேற்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஆர்சிடிசி, மாருதி, எம்என்எம் இது எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்கில் வந்துச்சு. ஸ்டாக்கை விற்று இருந்தாங்க, ஸ்டாக் மேலே ஏறுறனால ஓடி போய் கவர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால ப்ரைஸ் ஏறிச்சு. கண்ணாமூச்சி விளையாட்டு. ஸோ இதில் போய் ட்ராப் ஆகிடாதீங்க. ஷார்ட் கவரிங் முடிஞ்சிச்சுனால் மேபி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாங் அன்வைண்டிங்கில் ஃபெடரல் பேங்க், நேஷனல் அலுமினியம், கெனரா பேங்க், டிஎல்எஃப். லாங் அன்வைண்டிங்கிறது கையில் பொசிஷன் வச்சுருந்தாங்க, பொசிஷனை வித்துட்டு வராங்க. ஸோ ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு தந்தாப்புல நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ருப்பி அதே லெவலில் தான் இருக்குது. கோல்டில் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் வரல. ருப்பி 83.10, 83.15 அந்த ஜோனில் தான் வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. பாருங்க, இன்னைக்கு மோஸ்ட் லைக்லி ரைட் இந்த ரேஞ்சை உடைக்கலன்னு சொன்னால் மேலே வந்து 22,200, கீழே வந்து 22,000. இந்த ரேஞ்சை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து மோர் ஆஃப் ப்ரீமியம் சாப்பிட்றதுல தான் இருப்பாங்க. ஆப்ஷன் ப்ரீமியம். ஒலட்டாலிட்டி பஞ்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் கம்மியாகும். சப்போஸ் இந்த ரேஞ்சை உடைச்சிச்சுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் மூவ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டாக அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி.